ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ணன் தஞ்சாவூருக்கு வந்திருந்தாரு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அண்ணன் வந்து விவசாயிகளை பற்றி மெயினாக பேசினாரு. விவசாயி என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாத்தையும் பேசினாரு. அதேமாதிரி பரந்தூர்லேயும் எதுக்காக விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்களோ, பரந்தூரில் விமானம் வேணாம், அதை வந்து தடுக்கிறதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு வந்து சப்போர்ட், ஏர்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரில. ஒரு மனுஷன் வந்து தன் வாழ்க்கையை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு வராரு. அவரை வந்து எல்லாருமே, ஊடகம், அரசியல்வாதிங்க, எதிர்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எல்லா கட்சியுமே ஒரு ஆளை பார்த்து ஒரு இயக்கம் மாறிட்டாங்க. இயக்கம் இன்னைக்கு கட்சியா நிக்குது. அந்த ஒரு மனுஷனை பார்த்து இந்த கட்சி தமிழ்நாடு கட்சியே பயப்படுதுன்னா அது ஒரே ஆள் தளபதியாக மட்டும்தான். கட்சியும் ஒரே கட்சி டிவிகே தான். நீங்க 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க. அந்த 5000 ரூபாய் எதுக்கு? 5 வருஷத்துக்கு 5000 ரூபாவா? இல்ல ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டு தான் நீங்க 5000 ரூபாய் எங்க பணத்தை வாங்கிட்டு எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க. இது வரைக்கும் கோடை காலம் வரலன்னு எல்லாமே கேட்டாங்க. நம்ம அப்படி கேட்க போறது இல்ல. ஓகேவா? கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்போம். 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, பெண்கள்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த பெண்கள்கிட்ட யார் வாங்குவா பணம்? வீட்டுல உள்ளவங்க ஹஸ்பண்ட் வாங்குவாங்க. 5000 ரூபாய் தான், 2000 ரூபாய் தான், 1000 ரூபாய் தான், 2000 ரூபாய் தான் சொல்லி வாங்கி ஒயின் ஷாப்புக்கு போய் குடிக்கிறாங்க. அந்த பணம் திரும்பி கொடுக்குற மாதிரி கொடுத்து எப்படி ஓட்டு மாதிரி எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு எங்க கண்ணே குத்துற மாதிரி எங்கள்கிட்ட இருந்து எங்க பணத்தை எங்க வாங்கி எங்கள்கிட்ட கொடுத்தா திரும்பி உங்கள்கிட்ட வாங்கிக்கிறீங்க. இது அரசியலா? திருநெல்வேலியில இப்போ ஒரு இது பிரச்சனை இஷ்யூ நடந்துச்சு. அதை பத்தி அண்ணனும் பேசினாரு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் டிவிக்கு ரசிகன், நானே டிஎம்கே ஓட்டு போடுறேன், அதிமுக ஓட்டு போடுறேன். பெண்களுக்கு இது இருக்கா? சட்டம் ஒழுங்கா இருக்கா? சிறுவர்கள், பள்ளி படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, போதை மருந்து எப்படி இருக்கு? இதுக்கு மட்டும் முதல்வர் பதில் சொல்லுங்க. நான் பேசுறேன். ஓகேவா? நான் வந்து திமுக ஓட்டு போடுறேன். நான் டிவிகேல இருக்கேன், துண்டு இருக்கு, வீடியோ ப்ரூஃப் இருக்கு. இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா நான் திமுக ஓட்டு போடுறேன். ஓகேவா? முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லுங்க. அண்ணன் உள்ள கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதில் இருக்குதான். அந்த பதில திமுக அரசு பேசுதுன்னா நான் திமுக ஓட்டு போடுறேன்யா. கேளுங்க, விசுவாசத்துக்காக நாங்க இருக்கிறோம். இப்ப காசுக்காக திமுக இருக்கும். உண்மையா விசுவாசத்துக்காக நாங்க இருந்து காட்டுறோம். 2026ல எங்க அண்ணனுக்காக நாங்க 26ல இருந்து காட்டுறோம். இருக்க 234 தொகுதியிலும் இல்ல பணத்துக்காக இல்ல ப்ரோ, எல்லாமே பண்ணுவாங்க டிஎம்கே காரங்க. ஓகேவா? ஓட்டு போடணும்னா நம்மளே பேசுவாங்க, நம்மளே திட்டுவாங்க, நம்மளே அடிப்பாங்க, நம்மளே கொலை பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் துணிஞ்ச அரசியல் தான் திமுக. ஆனா டிவிக்கு அப்படி கிடையாது. ஓகேவா? நாங்க வந்து உண்மையா எங்க அண்ணனுக்காக, வேற யாருக்காகவும் இல்ல. இப்ப வந்து எங்களை வந்து யாரும் பஸ் மூலியமா கூப்பிடலையே. பஸ் இல்ல, கவர்மெண்ட் பஸ் வந்து இல்ல, பஸ் வந்து மக்களுக்கானது, மக்கள் சேவைக்காக தான் கவர்மெண்ட்ல பஸ் விடுறாங்க. அந்த பஸ்ல என்ன பண்றாங்க? அந்த பஸ்ல என்ன